அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹ்மதை புகழ்வோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து ஓதக்கூடிய சுபஹான மௌலிதிலே நிறைய இடத்திலே அவர்களுடைய நறுமணங்களை குறித்து புகழ்ந்து பாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பிமௌலிதில் ஹாதி வ தாபல் கரார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினாலும் வருகையாலும் இந்த உலகம் முழுக்க நறுமணம் கமழுகிறது, வாசம் வீசுகிறது என்பதாக புகழுகிறோம். ஏன் இப்படி புகழுகிறோம் என்றால், உத்துபத் இப்னுல் ஃபர்கத் ரலியல்லாஹு என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருந்தது. என்ன நோய் என்றால், சொறிசிரங்கால் பாதிக்கப்பட்ட சஹாபி, அரிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட சஹாபி. மட்டுமல்ல, அவர்களுடைய உடலிலே எப்பொழுதும் நாற்றம் அடித்துக் கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு என்றால், அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களுடைய சொந்த மனைவி மக்களும் கூட அவர்களுடைய அருகிலே அமர மாட்டார்கள், விரண்டு ஓடுவார்கள். அந்த அளவிற்கு அருவருப்பான நாற்றங்கள் அந்த சஹாபியுடைய உடலில் இருந்து வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மனது உடைந்து போய் பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். அந்த சஹாபியை அறிவிக்கிறார்கள், பாருங்கள், ஃபஷகவுது, நான் என்னுடைய நோயை பெருமானாரிடத்திலே முறையிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சட்டையை கழட்டு என்றார்கள். நான் என்னுடைய சட்டையை கழட்டினேன். கழட்டியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஃபனஃபஸ ஃபி யதிஹி, தன்னுடைய முபாரக்கான கரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்நீர் உமிழ்ந்தார்கள். பிறகு சும்ம வல யதஹு அலா லஹ்ரி வ பத்னி, அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை அவர்களுடைய முபாரக்கான கையால் என்னுடைய வயிற்றிலேயும் என்னுடைய முதுகிலேயும் தேய்த்து விட்டார்கள். என்னுடைய உடல் முழுக்க ஃபஅபிக பிஹாத தய்யிப் மின் யௌமஇதின், அந்த நாளிலிருந்து என்னுடைய உடலிலிருந்து நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும், வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், உத்துபா ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறார்கள், வகான இதா ஹரஜ இலன்னாஸ், மக்களின் பக்கம் அவர்கள் வெளியேறினால், காலு, மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், மா ஷமமனா ரீஹன் அத்தியபம் என்றீஹி உத்துபா, இந்த உத்துபாவுடைய உடலில் இருந்து வீசக்கூடிய நறுமணத்தை போல் நாங்கள் எந்த சஹாபியுடைய உடலிலிருந்தும் நறுமணத்தை கமழ்வதாக நாங்கள் நுகர்ந்ததில்லையே என்பதாக சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். அந்த சஹாபி எந்த சஹாபியினுடைய தாடியை தொட்டுவிட்டாலும் தாடியெல்லாம் வாசனை வீசும். காரணம் என்ன? அந்த சஹாபியினுடைய இவ்வளவு நறுமணத்திற்கும் காரணம் பெருமானாரினுடைய உமிழ் நீர் தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஹாபாக்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்க நறுமணம் கமழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வாசனை வீசிக்கொண்டுதான் இருக்கிறது.